வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வீட்டிற்குள் பெண்ணை கொடூரமாக கொன்றுவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்த ஆண். ஹர்சன சூரியபெருமவை பதவி நீக்குமாறு அரசாங்கத்துக்கு கடும் அழுத்தம். கோடீஸ்வர தொழிலதிபரை கடத்தி தங்கம் கொள்ளையடித்த போலீசார். பாடசாலை பரீட்சைகள் மற்றும் விடுமுறை, கல்வி அமைச்சின் அறிவிப்பு. கடலில் நீராடும் போது மாயமான மாணவர்களின் சடலம் மீட்பு. தையிட்டி விகாரை பகுதியில் புகைப்படம் எடுத்த 2 கைது, நீதிமன்றின் உத்தரவு. பருத்தித்துறை கடற்தொழிலாளர்கள் மாயம், இளங்குமரன் எம்பியின் அறிவிப்பு. கற்பிக்கும் பாடசாலைக்கு முன்னால் ஆசிரியர் செய்த தகாத செயல் சோதனையால் அம்பலமான விடயம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். வெள்ளவ நிக்கதலுபொத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இருந்த பெண்ணொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் அதே வீட்டில் மற்றொரு நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் 49 வயதுடைய பெண் மற்றும் 40 வயதுடைய ஆண் எனவும் அவர்கள் நிக்கதலுபொத்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதன் காரணமாக சம்பந்தப்பட்ட நபர் பெண்ணை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளதாகவும் பின்னர் அவரும் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து வெள்ளவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திரைசேரியின் செயலாளர் ஹர்சன சூரியபெருமவை பதவியிலிருந்து நீக்குமாறு பல்வேறு தரப்புகளிடமிருந்து அரசாங்கத்துக்கு கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு செலுத்தப்பட வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் மோசடி கும்பல் ஒன்றின் கைகளுக்கு சென்ற சம்பவம் குறித்து சுதந்திரமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டுமானால் திரைசேரி செயலாளர் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்காததன் மூலம் அரசியலமைப்பு மற்றும் நாடாளுமன்ற ஒழுங்கு விதிகளை மீறியுள்ளதால் நாடாளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் சட்டத்தின் கீழ் திரைசேரி செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். திரைசேரி செயலாளரை பதவியிலிருந்து நீக்குவது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் குறித்து விடயம் குறித்து அரசாங்கத்திற்குள் எந்த விவாதமும் நடைபெறவில்லை என்றும் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நிகால் அபேசிங்க தெரிவித்துள்ளார். போலீசியருடைய அணிந்து கோடீஸ்வர தொழிலதிபர் ஒருவரை கடத்தி அவரிடமிருந்து 10 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள தங்கத்தை கொள்ளையடித்ததாக சந்தேகிக்கப்படும் 8 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவரை கொலை செய்வதாக மிரட்டியதாகவும் 2 கிலோகிராமுக்கும் அதிகமான எடையுள்ள தங்கத்தை அவரிடமிருந்து கொள்ளையடித்ததாகவும் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது விளக்கமறியலில் உள்ள இந்த அதிகாரிகளின் சேவைகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார் புட்லர் தெரிவித்துள்ளார். அதன்படி செட்டிக்குளம் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், கடுகண்ணாவு மற்றும் வெள்ளாவளி போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த 2 சப் இன்ஸ்பெக்டர்கள், கோபைன்கனி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த ஒரு சார்ஜென்ட் ஆகியோர் அவர்களில் உள்ளடங்குவர். போலீஸ் குழுவினர் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாடசாலை தவணைகள் மற்றும் பொது பரீட்சை கால அட்டவணையில் மாற்றத்தை கொண்டுவர கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் 2027 ஆண்டு தொடக்கம் 2020 ஆண்டுக்கு முந்தைய கால அட்டவணைக்கேற்ப கல்வி பொது பரீட்சைகள் மற்றும் பாடசாலை தவணைகள் மாற்றம் பெறவுள்ளன. அதன்பின் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் போக்குவரத்து சிரமங்கள் காரணமாக பாடசாலைகளை அடிக்கடி மூட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இதன் காரணமாக கல்வி நடவடிக்கைகளில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. எதிர்வரும் 2017 ஆண்டில் காப்போத்து சாதாரணதர பரீட்சை டிசம்பர் மாதத்திலும் உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதத்திலும் நடைபெறவுள்ளது. அதற்கேதுவாக வருடத்தின் எஞ்சியுள்ள 2 பாடசாலை தவணைகளிலும் நீண்ட விடுமுறை வழங்கப்படவுள்ளது. ஹங்கம களமேட்டிய கடலில் நேற்றைய தினம் மாலை நீராடச் சென்றபோது அலையில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போன பாடசாலை மாணவர்கள் 3 சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் 12, 17 மற்றும் 18 வயதுடைய 3 பாடசாலை மாணவர்களே இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். தங்காளி காவல்துறை, உயிர்காக்கும் பிரிவு, கடற்படை வீரர்கள் மற்றும் உள்ளூர்வாசிகள் இணைந்து மீட்பு மற்றும் தேடுதல் பணிகளை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி விகாரை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடி புகைப்படங்களை எடுத்த குற்றச்சாட்டில் கைதான யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களையும் தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆழ்பணியில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. வெசாக் தினத்தை முன்னிட்டு தையிட்டி விகாரையில் நேற்றைய தினம் வழிபாடுகள் நடைபெற்ற நிலையில் விகாரைக்கு சற்று தொலைவில் காணியுரிமையாளர்கள் போராட்டம் முன்னெடுத்தனர்.
இந்நிலையில் வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் விகாரைக்கு செல்வதாக கூறி விகாரை பகுதிக்கு சென்று அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடி புகைப்படங்களை எடுத்துள்ளனர். விசாரணைகளுக்கு பின்னர் நேற்றைய தினமிரவு இருவரையும் மல்லாகம் நீதிமன்ற பதில் நீதவான் முன்னிலையில் காவல்துறையினர் முற்படுத்தியிருந்தனர். இந்நிலையில் குறித்த இருவரையும் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆழ்பிணையில் செல்ல அனுமதித்த நீதிமன்ற பிரதி ஞாயிற்றுக்கிழமைகளில் பலாலி காவல் நிலையத்தில் கையெழுத்து வைக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் முன்னெடுத்துள்ளது. இதேவேளை பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்டத்தரணி மகிந்தன் கந்தசாமி நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தார். பரித்துறையில் இருந்து கடற்தொழிலுக்கு போன நிலையில் காணாமல் போன கடற்தொழிலாளர்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கருத்து வெளியிட்டுள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது உரையாற்றுகையிலேயே இதனை தெரிவித்தார். தேடுதல் பணிகள் விஸ்தரிக்கப்பட்டு இந்திய கடல் எல்லை பகுதி அண்மை தேடங்களிலும் தேடுதல் நடாத்த இந்திய அரசாங்கத்தின் அனுமதிகளை பெற்ற தேடுதல் பணிகளை முன்னெடுத்துள்ளோம். தடையறியூடாக அவர்களின் படகுகளின் இடத்தை கண்டறிய கடுமையான முயற்சிகள் எடுத்துள்ள போதிலும் அவை தொடர்பில் கண்டறிய முடியவில்லை. அத்துடன் ட்ரோனூடாக கடற்பகுதியில் கடற்படையினர் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சித்திராசிரியர் ஒருவர் தான் கற்பிக்கும் பாடசாலைக்கு முன்னால் போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திச மகாராம புஸ்தோலம் உள்ள பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் சித்திராசிரியரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். பிரபல போதைப்பொருள் வர்த்தகரான தெஹிபால என்பவரின் சகோதரரான களுமல்லி என்பவரின் கீழ் இவர்கள் இந்த போதைப்பொருள் விநியோக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துள்ளதாக தங்காலை கோட்ட ஊழல் ஒழிப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டுள்ள ஆசிரியர் தவிர ஏனைய 2 சந்தேக நபர்களும் போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 5க்கும் மேற்பட்ட வழக்குகளில் பிணையில் இருப்பவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்ட ஏனைய 2 சந்தேக நபரிடமிருந்து 102 ஐஸ் போதைப் பொருட்களும் 50 கிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்.